بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تعالى في القرآن العظيم إنك لعلى خلق عظيم وقال النبي صلى الله عليه وسلم إن من خياركم أحسنكم أخلاقا எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல நாயன் ஏக இறைவனான அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இங்கே குழுமி இருக்கின்ற இந்த உரையை செவியேற்கின்ற அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்து இந்த மாலை நேர தர்பியா வகுப்பிலே நற்குணங்கள் எனும் தலைப்பில் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த அகில உலகங்களையும் படைத்து, வானங்களை பூமியை படைத்து, அதிலே கோடான கோடி எண்ணிலடங்கா ஜீவராசிகளை படைத்து, படைப்புகளில் மிகச் சிறந்ததாக மிக உயர்ந்த படைப்பாக பகுத்தறிவு மிக்கவனாக, பேசக்கூடியவனாக, கேட்கக்கூடியவனாக, அதன்படி செயலாற்றுகின்றவனாக மனித சமூகத்தை படைத்திருக்கிறான். இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாட்களில் எப்பொழுதும் நல்லவர்களாக, சிறந்தவர்களாக, இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்வதில்லை. அதனால்தான் அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் பல இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான். அப்படிதானே? அப்ப மதியன் நகர மக்களுக்கு அல்லாஹ் ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு இறை தூதரை அனுப்புகிறான். அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? அந்த மக்களிடம் இருந்த ஒரு கேடுகட்ட ஒரு பழக்கம் என்று சொல்லும் போது, அளவு நிறுவையில் குறைவு செய்வது. அளந்து கொடுக்குறத என்ன செய்ய மாட்டாங்க? ஒழுங்கா அளந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த நபி அந்த மக்களிடம் பிரச்சாரம் செய்கின்றார்கள், ஏக இறைவனுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், இறைவனை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும். அந்த போதனையோடு அந்த மக்களிடம் இருந்த தீய பழக்கமான அளவு நிறைவில் குறைவு செய்வதை எதிர்க்கிறார்கள். மக்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு அளந்து கொடுக்கும் போது சரியான முறையில் அளந்து கொடுங்கள், அளவு நிறுவையிலே குறைத்து கொடுக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்யறாங்க? அந்த நபி மதியன் ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் மதியன் நகர மக்களிடம் சொல்றாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. சொல்லும் போது அந்த மக்கள் எல்லாரும் அவங்க சொன்னதின்படி கேட்டு நடக்கிறாங்களா, அவங்களுடைய பிரச்சாரத்தின்படி கேட்டு நடக்கிறாங்களான்னு பார்த்தா இல்ல. அப்ப நபியினுடைய பிரச்சாரத்துக்கு கட்டுப்படாத போது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அந்த மக்களை தண்டிப்பான். அப்படிதானே? மக்கள், ஒரு சமுதாய மக்கள் நபிக்கு கட்டுப்படலைன்னா என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்ப அந்த மக்களை அல்லாஹ் எப்படி தாக்குறான், எப்படி அழிக்கிறான்? அந்த மக்களை பேரிடி முழக்கத்தால என்ன செய்யறான்? அந்த மக்களை அழிக்கிறான். அந்த மக்கள் எல்லாம் இடி முழக்கத்தை தாங்க முடியாம வீடுகளில் இறந்து கிடக்கிறார்கள். இப்படி அந்த மதியன் நகர மக்களுக்கு அழிவு வருது. அதே மாதிரி லூத் நபி அலைஹிஸ்ஸலாம், அந்த நபியுடைய சமுதாயத்தை பாருங்க, அவங்க மக்களிடத்துல பிரச்சாரம் செய்யும் போது ஏக இறைவனை பத்தி தான் முதல்ல பிரச்சாரம் செய்யறாங்க. அதோடு சேர்த்து என்ன பிரச்சாரம் செய்யறாங்க? அந்த மக்களிடம் இருந்த கேடுகெட்ட பழக்கமான ஓரின சேர்க்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறாங்க. அப்ப எல்லா நபிமார்களுமே இறக்கப்பட்டு அவங்க அந்த மக்களிடத்துல எதைதான் பிரச்சாரம் செய்யறாங்க? அல்லாஹ்வை வணங்கணும், அவங்கள அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணுங்கிறத மட்டும் பண்ணல. அதை மட்டும் அவங்க பிரச்சாரம் பண்றதுக்காக நபிமார்கள் அனுப்பப்படவில்லை. அந்த மக்களிடம் இருந்த கேடுகெட்ட பழக்க வழக்கங்களை, கெட்ட செயல்பாடுகளை ஒழிப்பதற்காக தான் நபிமார்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அனுப்பப்பட்டாங்க. போன தர்பியா வகுப்புல நீங்க எந்த நபியை பத்தி பாத்தீங்க? சமூக கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு ஃபுல்லா பாத்தீங்க. அந்த மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க?
அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க இதை நீங்க எந்த தீங்கும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணாங்க, அந்த ஒட்டகத்தை அறுத்துட்டாங்க. அப்ப நபிக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியல. அப்ப இப்படி அந்த மக்கள் நபிக்கு கட்டுப்படாத போது அந்த மக்களை இறைவன் அழிக்கிறான். அப்படிதானே? இப்படி பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அனுப்பி இருக்க, இந்த நபிமார்களுக்கெல்லாம் இறுதியா கடைசி இறை தூதரா அனுப்பப்பட்டவங்க தான் யாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ்வும் நமக்கு இபாதத்துகள் குறித்து மட்டும்தான் சொல்லி தராங்களா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், மற்ற எதையும் கடவுளா நீங்க வணங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நமக்கு சொல்லாம நிறைய விஷயங்களை பத்தி நமக்கு சொல்றாங்க, நற்குணத்தை பத்தி நமக்கு போதிக்கிறாங்க, தீய குணங்களை விட்டொழிக்க சொல்லி என்ன செய்யறாங்க, நமக்கு உபதேசிக்கிறாங்க. அப்படிதானே? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் முன்மாதிரி இருக்குது அப்படின்னு திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு ஆதரவு வைத்து, நான் அல்லாஹ்வை நம்புறேன், நாளை மறுமையில அல்லாஹ் என்னை எழுப்புவான், அந்த மறுமை நாள எனக்கு கேள்வி கணக்கு இருக்குது, நான் செஞ்ச அமல்களுக்கு தகுந்தபடி அல்லாஹ் எனக்கு தருவான், கூலி தருவான் அப்படிங்கிறத நம்பி அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடிய மக்களுக்கு யாரிடத்துல இன்னும் முன்மாதிரி இருக்குது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல. ரசூலுல்லாஹ்ட்ட முன்மாதிரி இருக்குதுன்னு சொன்னா எல்லா விஷயங்களையுமே முன்மாதிரி இருக்குது. காலையில எழுப்புனதுல இருந்து இரவு தூங்குவது வரைக்கும் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும், எல்லா விஷயத்திலுமே யாரிடத்துல முன்மாதிரி இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல. அல்லாஹ் சொல்லும்போது இன்னக லஅலா குலுகின் அதீம், ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கறான். என்ன சொல்றான், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர். 74வது அத்தியாயம் 4வது வசனத்தை எடுத்து பாருங்க. அந்த வசனத்துல நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கறான். அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய குணம் மிக சிறந்த நற்குணமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நற்குணம் என்பது அவங்க நபியா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இருந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரசூலுல்லாஹ் இயற்கையிலேயே நற்குணம் கொண்டவங்களா இருந்தாங்க. நபி தூதுத்துவம் அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே, நபித்துவம் கிடைக்கப்படுறதுக்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படி இருந்துச்சாம், மிக சிறந்த குணம். அல்லாஹ் சொல்லும் போது அலீம் அப்படின்னு சொல்றான், மிக பிரம்மாண்டமான ஒரு வார்த்தை. சாதாரணமான ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம அப்படி சொல்லுவோமா, இல்ல எப்படி இருந்ததுன்னு கேட்டா பரவாயில்ல நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம், கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் பயன்படுத்தும் போது ஹுலுகுன் அலீம், அதாவது மிக பிரம்மாண்டமான ரொம்ப சூப்பரான குணம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கறானா, ரசூலுல்லாஹ்வுடைய குணம் என்பது அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த நிகழ்ந்த பல கெட்ட வழக்கங்களை எல்லாம் பத்தி பிடிக்காம ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஹிரா குகையில தனித்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும் அப்படித்தானே? அந்த ஹிரா குகையில தனித்திருக்கும் போது என்ன நடக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி செய்தி இறங்குது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய நிலை என்ன ஆகுது, மிக பிரம்மாண்டமான அந்த வானவர்களுடைய தோற்றத்தை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது அங்க அவர்களுடைய மனைவியாரான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன சொல்றாங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, அதாவது கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யறீங்க, மற்றவங்களுடைய கஷ்டங்களை பாரங்களை நீங்க வாங்கி சுமக்குறீங்க, உறவினர்களுக்கு நல்ல முறையில நடந்துக்கிறீங்க. இப்படி எல்லா விஷயத்திலையும் நல்லபடியா நடக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளை இழிவுபடுத்த மாட்டான். அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவியார் அவங்களுக்கு சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய நிலைமை அந்த மாதிரி இருக்குமா, நாம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டோம்னா, நீ ரொம்ப நல்ல பிள்ளை, நீ அப்படி நீ இப்படி எல்லாம் செய்யலாம், நல்லது பண்ணு, அதனால நீ ஒண்ணுக்கும் பயப்படாதேன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாம இருக்கோமா? நான் ரசூலுல்லாஹ் அவங்க நபியாக அப்பதான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆரம்பத்திலேயே அவங்களுடைய குணம் எப்படி இருக்குது, ரொம்ப நல்ல குணம். அவங்களுடைய மனைவிக்கு அவங்கள பத்தி தெரியாம இருக்குமா, நம்முடைய வாப்பாவை பத்தி நம்ம உமாவுக்கு தெரியாம இருக்குமா, உமாவை பத்தி வாப்பாவுக்கு தெரியாம இருக்குமா, இல்ல வீட்டுல உள்ள எல்லார பத்தியுமே எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? அப்ப அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் பத்தி என்ன சொல்றாங்க, நீங்க எல்லா விஷயத்திலுமே கரெக்டா நடக்கிறீங்க, உங்களுடைய குணம் சிறந்த நற்குணமா இருக்குது, அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் இயற்கையிலே சிறந்த குணம் கொண்டவங்களா இருந்தாங்க.
அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 26வது அத்தியாயம் அதுல 24வது வசனம் இறக்கப்படுது. என்ன வசனம்? அன்திர் அஷீரதக்கல் அக்ரபீன், நபியே நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் இறக்கப்படுது. உடனே ரசூலா என்ன செய்யறாங்கன்னா சஃபா மலைக்கு மேல வந்து நிக்கிறாங்க. அந்த குன்றின் மேல வந்து நின்னுட்டு குறைஷி குலத்துல உள்ள மக்களை எல்லாம் ஒவ்வொரு பேரா சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் எல்லாம் வாராங்க. எப்படின்னா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு இந்த முஹம்மது அழைக்கிறாரு, என்னால போக முடியல அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பதிலா வேறொரு நபர் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் கூப்பிட்ட உடனே என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் எல்லாருமே விரைஞ்சி அந்த மலை குன்றுக்கு கீழே போய் கூடி நிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, மக்களே இந்த மலை குன்றுக்கு பிறக்கேந்து ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருதுன்னு நான் சொன்னா நீங்க அதை நம்புவீங்களா? என்ன கேக்குறாங்க, குதிரைப்படை ஒண்ணு தாக்க வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, முஹம்மதே நாங்க நம்புவோம். ஏன் நம்புவோம்? இயற்கையிலேயே நீங்க எப்படி கிடையாது, பொய் பேசக்கூடியவங்க கிடையாது. அப்படிங்கிறதுனால நீங்க என்ன சொன்னாலும் அதை நம்புவோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அந்த மக்கள் சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க, இயற்கையிலேயே பொய் பேசாதவங்களா இருந்திருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த இடத்துல என்ன நடக்குது ஒரு சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? அபூலஹப் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறான், மண்ணு வாரி ரசூலுல்லாஹ் மேல இறக்கிறான். அலிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்குதான் நீ எங்களை எல்லாம் இங்க வர சொன்னியா? தப்பல்லக், உனக்கு நாசம் உண்டாகட்டும்னு அரபிக்ல அவன் பேசுறான். அலிஹாதா ஜமாஅத்தனா தப்பல்லக், நீ நாசமா போ. என்னது எங்களுடைய நாங்க இத்தனை வருஷ காலமா வணங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிலைகளை இந்த கடவுளை எல்லாம் வணங்க கூடாது, அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொல்லுதியே, அதை நாங்க நம்புவோமான்னு சொல்லி அந்த அபூலஹப் தன்னுடைய கையால மண்ணை வாரி வீசி இறக்கவும் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன் வசனங்களை இறக்குறான். எந்த வசனம் அது? எந்த வசனம்? சூரா தப்பத். எல்லாரும் மனப்பாடம் பண்ணிருக்கீங்க தானே? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூலஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், மேலும் அவனும் நாசமா போட்டுன்னு சொல்லி இந்த அபூலஹபுக்கு எதிராக அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆனுடைய வசனங்களை இறக்குறான். அப்ப ரசூலுல்லாஹ் ஒன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க, குதிரைப்படை ஒண்ணு தாக்க வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்கும் போது அந்த இடத்துல மக்கள் சொன்னது, நீங்க என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும், நாங்க நம்புவோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய குணம் என்பது சிறந்த நற்குணம், பொய் பேச மாட்டாங்க. இந்த நற்குணத்தை பத்தி அவங்களுடைய நண்பர் சாயிப் இப்னு அபு சாயிப் அப்படிங்கிற அந்த ஒரு நண்பர் சொல்றாங்க, முஹம்மது நபி அவர்கள் அறியாமை காலத்திலேயே எப்படி கிடையாது, முரண்டு பிடிக்கக்கூடியவங்களா இல்ல, சண்டை போட்டது கிடையாது. அப்ப இந்த சாயிபுங்கிறவர் யாரு? அறியாமை காலத்து ரசூலுல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நண்பராக இருந்தவர். நண்பனுக்கு நம்மளை பத்தி தெரியாம இருக்குமா? நண்பனை கூட நம்ம என்ன செய்வோம், எந்த யாராவது ஃப்ரெண்டு கூட சண்டை போடாம இருப்போமா? இப்போ நம்முடைய இதெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன பென்சிலுக்கு வருப்போம், நீ கேட்ட நான் கேட்டா தரமாட்டியா, உடனே சண்டை வந்துடும். சின்ன சண்டையிலேருந்து பெரிய சண்டை வரைக்கும் போகும். இடையில கூட நம்ம செய்திகள்ல பார்த்தோம், பென்சில் விஷயத்துல ஸ்கூல்ல என்ன செஞ்சுச்சான், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மாறி மாறி சண்டை வந்து பெரிய விபரீதத்துல போய் முடிஞ்சுதான். அப்ப நண்பர்களுக்குள்ள சண்டைங்கிறது சாதாரணம். முரண்டை பிடிக்கிறது, நீ அப்படிதான் செய்யணும், இப்படிதான் தரணும், இதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு நண்பர்களுக்குள்ள சண்டை பிடிக்கிறது, முரண்டு பிடிக்கிறதுலாம் சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி கிடையாது, நபியாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாலேயே அவங்களுடைய குணம் முரண்டு பிடிச்சது கிடையாது, தன்னுடைய நண்பனிடம் சண்டை போட்டது கிடையாது. இப்படி ஒரு சூப்பரான குணத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. மொத்தத்துல ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பத்தி கேட்கணும்னா குர்ஆன் எப்படி இருக்கும், குர்ஆன்ல என்னென்ன குணங்கள் சொல்லப்படுதோ அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய குணம். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியான ஆயிஷா நாயகிட்ட வந்து கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஆயிஷா நாயகி கேக்குறாங்க, நீங்க குர்ஆன் ஓதுனது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் ஓதி இருக்கேன், ஆமா ஓதி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய குணம். குர்ஆனில் என்ன குணங்கள் சொல்லப்படுதோ அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த நபித்தோழர் என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த பதில கேட்ட உடனே அந்த இடத்துல இருந்து எழுச்சு போயிடலாம், இனிமே இத பத்தி இந்த விஷயத்தை பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பத்தி யார்கிட்டயுமே கேட்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா குர்ஆன்ல என்ன சொல்லப்படுதோ அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய குணம்னு சொன்னா அதுல ஏதாவது
நமக்கு வருமா? கிடையாது. அப்ப அப்படி அந்த நபித்தோழர் சொல்றாங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதோ எல்லாத்தையுமே கடைபிடிக்க கூடிய ஒரு சிறந்த மனிதரா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்காங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. நீங்கள் அல்லாஹ்வுடைய உன்னுடைய இறைவனின் புகழை கொண்டு அவனை துதிப்பீராக. ஃபஸ்தக்ஃபிர்ஹு அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பீராக. இன்னஹு கான தவ்வாபா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்ற அந்த திருமறை வசனத்துக்கு இணங்க ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தொழும்போது ருக்குவிலையும் சுஜூதுலையும் சுப்ஹானக ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி என்ற அந்த துஆவை அதிகமா ஓதுவாங்களாம். எந்த துஆவை? சுப்ஹானக ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி. சுப்ஹானக சொல்லுங்க. சுப்ஹானக ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி. அதாவது இந்த துஆவுடைய பொருளை பாருங்க. சுப்ஹானக நீ தூயவன் இறைவா, உன்னை புகழ்கிறேன். என் இறைவா என்னை நீ மன்னித்து விடு. ரப்பி கஃபிர்லி அல்லாஹும்ம கஃபிர்லி என்ன நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா இந்த துஆ ஒருக்கா ஓத மாட்டாங்களாம். எத்தனை வாட்டி? அதிகமா ருக்குலையும் சுஜூதுலையும். ஏன்னா அல்லாஹ்வே கட்டளையிடுறான், நீங்க அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அந்த கட்டளைக்கு இணங்க ரசூலுல்லாஹ் அவங்களுடைய செயல்பாடுகள்லேயே காமிக்கிறாங்க. ருக்குலையும் சுஜூதுலையும் அதிகமாக இந்த பிரார்த்தனையை ஓதக்கூடியவங்களா இருக்காங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய குணம் பார்க்கும்போது நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு வள்ளலா இருந்திருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாதம் வந்து விட்டதுன்னு சொன்னா, ரமலானுடைய ஒவ்வொரு இரவுலையுமே யார் வருவா ரசூலுல்லாஹ்வை சந்திக்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. வந்து என்ன நடக்குவாங்க? ரெண்டு பேருமா சேர்ந்து குர்ஆன் வசனங்கள், அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை வசனங்கள் இறக்கப்பட்டதோ அது எல்லாத்தையுமே ஓதி காமிக்க கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த ரமலானுடைய மாசத்துல ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்? வாரி வழங்கக்கூடிய, தேவையுடைய மக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளலாக இருந்தாங்க. அந்த நபித்தோழர் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் தொடர்ந்து வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக வாரி வழங்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட என்ன இருந்தாலும் என்ன செய்வாங்க? மற்றவங்களுக்கு அதை கொடுக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. சஹல் என்ற நபித்தோழர் வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு பெண்மணி ஒரு குஞ்சம் வச்ச ஒரு சால்வையை தச்சு கொண்டு வராங்க. கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அதை அன்பளிப்பா கொடுக்கறதுக்காக கொண்டு வராங்க. கொண்டு வரும்போதே அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த சால்வையை நீங்க அணியணும், அதாவது கீழே வேஷ்டி கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க கட்டிக்கணும், நீங்க அணிவதற்காக இந்த சால்வையை நானே என்னுடைய கையால தச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அந்த பெண்மணி அன்பளிப்பாக கொடுத்ததை ஏத்துக்கிறாங்க. வாங்கி அவங்க அதை என்ன செய்யறாங்க? கட்டிக்கிட்டு வராங்க. அவங்க உடுத்துட்டு வரும்போது அந்த சஹாபாக்கள் மத்தியில ஒரு மனிதர் வந்து கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த சால்வை வந்து ரொம்ப அழகா இருக்குது, இதை நீங்க என்ன செஞ்சிருங்க, எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? எல்லாருக்குமே வாரி வாரி வழங்கக்கூடிய ரசூலுல்லாஹ் தன்னுடைய நபித்தோழர் ஒருவர் தன்னிடம் வாய் விட்டு கேட்ட பிறகு கொடுக்காம இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அந்த சால்வையை அந்த மனிதருக்கு கொடுத்துடுறாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள்லாம் என்ன செய்யறாங்க? அந்த மனிதர்கிட்ட கோவப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி கேட்டிருக்க கூடாது, ரசூலுல்லாஹ்ட்ட நீ கேட்டா உடனே கிடைக்கும்னு தெரிஞ்சுதானே நீங்க அதை கேட்டிருக்கீங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட தராம இருப்பாங்களா? ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு அது தேவை இருந்ததுனாலதான் அவங்க அதை அந்த பெண்மணிட்டே வாங்கினாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அதை கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து அந்த மனிதரிடம் கோவப்படும் போது அந்த மனிதர் சொல்றாங்க, அந்த நபித்தோழர் சொல்றாங்க, நான் வந்து இந்த சால்வை அழகாக இருக்குங்கிறதுக்காக மட்டும் வாங்கல, எதுக்காக இதை வாங்கினேன்னு தெரியுமா? இது வந்து என்னுடைய கஃன் துணியா இருக்கணும். ரசூலுல்லாஹ் கீழங்கியா அணிஞ்ச இந்த துணியை நான் மறிச்சு போனா என்ன மூடக்கூடிய கஃன் துணியா, எனக்கு அணிவிக்கக்கூடிய கஃன் துணியா இந்த ஆடை இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபித்தோழர் சொல்றாங்க. இறுதியில பார்க்கும்போது அந்த ஆடை தான் அந்த மனிதனுடைய கஃன் ஆடையாகவும் இருந்துச்சு. அப்ப அந்த மனிதர் எதுக்காக வாங்குறாங்க? ரசூலுல்லாஹ் மேல இருந்த அன்பால பாசத்தால என்ன செஞ்சாங்க? அந்த ஆடையை கேட்டு வாங்கினாங்க. ரசூலுல்லாஹ்னா அவங்க அன்பால தான் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சே கொடுக்கல. ரசூலுல்லாஹ்க்கு தேவை உள்ள ஒண்ணு அவங்க அணிஞ்சிருக்கும் போது மற்ற மனிதர் கேட்கும் போது என்ன செஞ்சுட்டாங்க? ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. ஆக இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய குணம் அப்படின்னு பார்க்கும்போது பொய் பேசாதவங்களா, மற்றவங்களுக்கு
மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடியவங்களா. ஆக மொத்தத்துல ரசூலுல்லாவுடைய எல்லா கேரக்டருமே சூப்பர். ரசூலுல்லாவுடைய குணம் அனைத்துமே ரொம்ப நல்ல குணமா இருந்துச்சு. நம்முடைய குணங்கள் இன்னைக்கு அப்படி இருந்துச்சா? இருக்குதா? ரசூலுல்லாவுக்கு அளவு நமக்கு நல்ல குணம் இருக்குதா? எதுக்காக இந்த செய்திகளை எல்லாம் நம்ம கேட்கிறோம்? இதை கேட்டாவது நம்முடைய குணங்கள் மாறணுங்கிறதுக்காக தானே கேட்கிறோம். ரசூலுல்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு குதிரைப்படை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குதிரைப்படை சுமாமா என்ற ஒரு மனிதரை கைது செஞ்சு கொண்டு வராங்க. சுமாமாங்கிற ஒரு மனிதரை எப்படி கொண்டு வராங்க? கைது பண்ணி கொண்டு வந்து பள்ளிவாசல்ல ஒரு தூண்ல வந்து கட்டி போடுறாங்க. அந்த மனிதருடைய பேர் என்னது? சுமாமா. அந்த மனிதரை கொண்டு வந்து கைது பண்ணி கொண்டு வந்து பள்ளிவாசலின் தூண்கள்ல கட்டி போடுறாங்க. கட்டி போடும்போது ரசூல்லா அந்த மனிதர்கிட்ட வந்து கேட்குறாங்க, சுமாமாவே நீ என்ன நடக்கும்னு நினைக்கிற? உன் விஷயத்துல நான் என்ன செய்வேன் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த சுமாமா என்ற அந்த மனிதர் சொல்றாங்க, முஹம்மதே நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் தகுதி தான். அதாவது நீங்க என்ன கொலை பண்றீங்க, எனக்கு மரண தண்டனை கொடுக்குறீங்க. ஏன்னா அந்த மனிதர் கைதி தானே. எனக்கு நீங்க மரண தண்டனை கொடுக்குறீங்கன்னாலும் அதுக்கு நான் தகுதியானவன் தான். ஏன்னா என்ன செஞ்சிருக்காங்க அந்த மனிதர், சுமாமா என்ற அந்த மனிதர் நிறைய தவறுகளை செஞ்சிருக்காங்க. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எல்லாமே எதிராக நிறைய தவறுகள் செஞ்ச ஒரு மனிதர். அப்ப அந்த மனிதர் சொல்றாங்க, எனக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்தாலும் அதுக்கு நான் தகுதியான ஆள் தான். ஆனா அதே நேரம் நீங்க என்ன மன்னிச்சு விட்டீங்க அப்படின்னாலும் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி உபகாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை தான் நீங்க மன்னிச்சு விட்டதா ஆகும். ஆனா அதே நேரம் நீங்க வந்து செல்வம் எதையாவது எதிர்பார்க்கறீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, என்னால முடிஞ்சதை நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இந்த மனிதர் சொன்னதை எல்லாம் கேட்டுட்டு என்ன செய்யறாங்க, அப்படி போயிடுறாங்க. திரும்ப அடுத்த நாள் வராங்க, 2வது நாள் வராங்க. வந்து அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க திரும்ப, சுமாமாவே என்ன நினைக்கிற, நான் என்ன செய்ய போறேன் நீ நினைக்கிற? அப்போ அந்த மனிதர் என்ன சொல்றாங்க, முஹம்மதே நேத்தைக்கு நான் என்ன சொன்னனோ அதே தான் இன்னைக்கும். நீங்க எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் கரெக்டு தான், அதுக்கு நான் தகுதியான ஆள் தான். அதே நேரம் நீங்க என்ன மன்னிச்சு விட்டாலும் நான் வந்து இஸ்லாத்துக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி போயிடுறாங்க, எதுவுமே பண்ணல, அந்த மனிதரை விட்டுட்டு போயிடுறாங்க. திரும்ப அதுக்கு அடுத்த நாள் வராங்க. வந்து தே கொஸ்டின் தான் கேட்கறாங்க, சுமாமாவே இன்னைக்கு என்ன நினைக்கிற நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் அதே தான் சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த மனிதரை அவிழ்த்து விட சொல்றாங்க. அவிழ்த்து விட சொன்ன உடனே நேரம் அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. அந்த கைதியாக அழைச்சிட்டு வந்த மனிதரை தான் கட்டி போட்டிருக்காங்க தூண்ல தான். அந்த மனிதரை அவிழ்த்து விட சொன்ன உடனே அவரு நியாயமா பார்த்தா எப்படி இருக்கணும், கோவம் வரும் அப்படித்தானே. அவுத்து விட்டோடனே என்ன அவுத்து விட்டாச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கோவப்பட்டிருக்கணும். ஆனா அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா பள்ளி வாசலுக்கு பக்கத்துல இருந்த தோட்டத்துல போய் குளிக்கிறாங்க. தோட்டத்துல போய் குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வந்த கையோட அந்த மனிதர் சொல்லக்கூடிய ஒரே வாசகம் என்ன தெரியுமா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் அந்த இடத்துல சொல்லிட்டு சொல்றாங்க, முஹம்மதே அல்லாஹ் மீது ஆணையா இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு முகம்னு சொன்னா அது உங்களுடைய முகமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்ச முகம்னு சொன்னா யாரு, அது நீங்க தான். இந்த உலகத்திலேயே எனக்கு இதுவரைக்கும் பிடிக்காத ஒரு மார்க்கம் இஸ்லாமா தான் இதுவரைக்கும் இருந்துச்சு. ஆனா இந்த நிமிஷம் எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்ச ஒரே மார்க்கம்னா அது இஸ்லாமிய மார்க்கம் தான். அதே மாதிரி இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிக்காத ஒரு ஊர்னா இந்த மதீனா நகரமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு ஊருன்னு சொன்னா இந்த மதீனா நகரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட அந்த மனிதர் கேட்குறாங்க, முஹம்மதே அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய குதிரை படையினர் என்ன கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நான் மக்கா போய் உம்ரா செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்ன அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்குறாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை மன்னித்து அவருக்கு நற்செய்தி சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. சாதாரணமா ஒரு கைதியை ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கல. அந்த சுமாமா இதுக்கு முன்னால முஸ்லிமாக ஷஹாதா கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, நிறைய தவறுகள், முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய, மற்றவங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு கொடுமைக்கார ஒரு மனிதனா. ஏன்னா அவரே சொல்றாருல அவர் வாயால, எனக்கு நீங்க மரண தண்டனை தந்தாலும் அதுக்கு நான் தகுதி தான் சொல்றாங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு கொடூர குணம் கொண்டவரா இருந்திருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க,
அவங்கள மன்னிச்சு விடுறாங்க. அப்ப இப்படி ரசூலுல்லாவுடைய குணம் என்பது பிறரை மன்னிக்க கூடிய ஒரு அழகான மிகச்சிறந்த குணமா இருந்துச்சு. இந்த மன்னிக்கிற குணம் என்பது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதா? அந்த மனிதர் அப்படி தப்பான பழக்கங்களை எல்லாம் பெற்றவரா இருந்த பிறகும் அந்த மனிதர் என்ன சொல்றாங்க அந்த இடத்துல, ரசூலுல்லாவை பிடிக்காத ஒரு ஆளா இதுவரைக்கும் நீங்க தான் இருந்தீங்க, இப்ப எனக்கு பிடிச்ச முகமா உங்களுடைய முகம் ஆயிருச்சுன்னா ஏன் சொல்றாங்க? ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க? யோசிச்சு பாருங்க. அவர் ஒண்ணு நபி தோழர் கிடையாது, ரசூலுல்லாவுடைய சுத்திக்கிட்டே வரக்கூடிய நபி தோழர் கிடையாது, எதிரியான ஒரு மனிதரை கைது பண்ணி கொண்டு வந்து அந்த எதிரி மனிதரை கட்டி வைக்கிறாங்க தூண்ல. அப்ப அந்த மனிதருடைய வாயிலேந்து வருது, நீங்க தான் எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்ச ஆளா மாறிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் அவங்கள அவுள் தூட்டதுனால அவங்க அப்படி சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த 2-3 நாட்கள் அந்த பள்ளிவாசலில் இருந்தும் அவங்க எதை கவனிச்சிருக்காங்க? ரசூலுல்லாவுடைய செயல்பாடுகளை கவனிச்சிருக்காங்க, ரசூலுல்லாவுடைய நடத்தையை கவனிச்சாங்க, ரசூலுல்லாவுடைய பேச்சுக்களை கவனிச்சாங்க. எல்லாமே சூப்பர். ரசூலுல்லாஹ் எல்லாத்துலயுமே சூப்பர். நல்ல நடத்தை, நல்ல பழக்க வழக்கம், நல்ல பேச்சுக்கள், மிக சிறந்த மனிதரா ரசூலுல்லாஹ் இருக்காங்க அப்படின்னா இவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர்னாங்கன்னு அவர் ஏத்துக்காம இருப்பாரா? இப்ப கைதியா எதிரியா வந்த அந்த மனிதரே ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கங்களால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தில் தன்னை இணைத்து கொண்டார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய குணம் என்பது எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் குணமா இருக்கும். சரி, எல்லாத்தையுமே நாம செய்யலாம். சரி, பொய் பேசாத இருக்கணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். அதிகமா தொழணும், எடுக்கணும், அதை கூட நம்ம செய்வோம். நம்மள்ட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்கள்ட்ட எல்லாம் நல்ல பிள்ளையா நடந்துக்கணும், அதை கூட ஓரளவுக்கு செஞ்சிடலாம். ஆனா அந்த பொறுமைங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்குமா? யாராவது நம்ம கிட்ட கடுமையா நடந்துகிட்டா அதை பொறுத்து போகக்கூடிய ஒரு தன்மை நம்ம கிட்ட இருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து அவங்களுடைய கழுத்து சால்வையை பிடிச்சி இழுத்து பிடிச்சி கேட்குறாங்க, எனக்கு கனிமத் பொருட்களை தர சொல்லுங்க. கனிமத் பொருள்னா என்னதுமா? கனிமத் பொருள்னா என்னது? போர்ல சில பொருட்கள் கிடைக்கும். எதிரி நாட்டோட சண்டையிட்டு போர் முடிஞ்ச பிறகு என்ன செய்யும், ஒரு சில பொருட்கள் கிடைக்கும். அவங்க விட்டுட்டு போன பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆயுதங்கள் மற்ற அவங்களுக்கு தேவையான பொருட்கள், இதையெல்லாம் என்ன செய்வாங்க, கூட்டி வைக்குவாங்க ஒரு இடத்துல. அந்த போர்ல கலந்து கொண்ட வீரர்களுக்கு அந்த போரில் கிடைத்த பொருட்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் பங்கிட்டு கொடுப்பாங்க. அதுதான் என்னது, கனிமத்து பொருள். சரியா? கனிமத்து பொருள்னா என்னன்னு அடுத்து கேட்பேன், கொஸ்டின் கேட்கும் போது சொல்லணும். கனிமத் பொருள்னா என்னது? போரில் கிடைச்ச ஒரு சில பொருட்களை போர்ல கலந்துகிட்ட மக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, பங்கிட்டு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் கனிமத்து பொருள். அப்ப அந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கழுத்து சால்வை பிடிச்சி இழுத்து கேட்கறாங்க. சும்மா கேட்க வேண்டியதானே? சும்மா கேட்கல, கழுத்து சால்வை பிடிச்சி முரட்டுத்தனமா இழுத்து, முஹம்மதை எனக்கு கனிமத் பொருள்லேருந்து தர சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சும்மா கேட்டாலே ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த மனிதர் ரொம்ப கடுமையான குணத்தை காட்டுறாங்க, முரட்டுத்தனத்தை காட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த சால்வையினுடைய அந்த ஜரிகை வச்ச அடையாளம் இருக்குல்ல, அந்த ஜரிகையினுடைய அடையாளம் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில அப்படியே அடையாளமா இறுக ஆகுது. அப்ப இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நம்மள இருந்தா என்ன செய்வோம், ஷாலை பிடிச்சி, வேற ஒண்ணும் வேண்டாம், போட்டிருக்கேன் ஷாலை பிடிச்சி ஒருத்தி இழுக்கிறா, பக்கத்துல எரியவா, உடனே திரும்பி பார்ப்போம். பாக்குற பார்வையில் அப்படியே அவளை எரிக்கிற மாதிரி ஒரு பார்வை, சும்மா எரிக்க மாட்டா. எப்ப பார்த்தாலும் ஷாலை பிடிச்சி, கிட்ட எனக்கு இருக்க கிளம்பிப்போ அப்படின்னு பேசுவோமா இல்லையா? நம்முடைய கோபத்தை வெளிக்காட்டாம இருப்போமா? வெளி காட்டுவோம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பாருங்க, அந்த மனிதர் சும்மா வெறும் ஷாலை பிடிச்சி இழுக்கல, அந்த ஜரிகையினுடைய அடையாளம் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில பதியுது. பதியக்கூடிய அளவுக்கு இறுக பிடிச்சி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் ரொம்ப சாதாரணமா சஹாபாக்களிடத்துல அந்த மனிதருக்கு தேவையான பொருளை நீங்க கொடுங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமை தன்மையை பாருங்க. இந்த பொறுமை குணம் நம்மள்ட்ட இருக்குதா? மென்மையா நடந்துக்குவோமா மற்றவங்க இடத்துல? கோபத்தை அடக்குவோமா? கோபத்தை வெளிக்காட்டாம இருப்போமா? எப்படியும் கோபம் வரதான் செய்யுது, அப்படித்தானே? நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அப்படிதான் நினைக்கிறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்யறேன், இந்த மாதிரி செய்யதான் செய்யறேன், கோவப்படுறேன், சில வார்த்தைகளை விட்டுடுறேன். ஆனா ரசூலுல்லாஹ் மன்னிக்க கூடிய குணம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் எதனால நடக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் எதனால நடக்குது? யூத பெண்மணி விஷம் தேய்க்கப்பட்ட ஆட்டு இறைச்சியை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா அது
தெரியாது. இப்ப அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட உணவுப் பொருளை ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் சாப்பிடுறாங்க. இதனால ஒரு சில சஹாபாக்கள் இறந்து போறாங்க. ரசூலுல்லாவை ஈமான் கொண்டு ரசூலுல்லாவோடு அவங்களுடைய கட்டளைப்படி செயல்பட்டு வந்த சஹாபாக்கள் அவங்க இறந்து போறாங்க. ரசூலுல்லாவும் அந்த விஷம் கலந்த இறைச்சியை சாப்பிடுறாங்க. இப்ப ரசூலுல்லா அந்த விஷம் கலந்த இறைச்சியினுடைய தாக்கம் ரொம்ப நாளைக்கு ரசூலுல்லாவுடைய உடல்ல இருந்து அதன் காரணமா தான் ரசூலுல்லாவுடைய மரணமே நடக்குது. அப்ப இதுக்கு காரணம் யாரு? அந்த யூத பெண்மணி. இவங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரான் சோதிக்கணும், அதுக்காக அந்த விஷத்தை கொடுக்குறாங்களாம். அப்படி தனக்கு தீங்கிழைத்த அந்த பெண்மணியை கூட ரசூல்லா ஏதாவது கண்டிச்சாங்களா? கோவப்பட்டாங்களா? சஹாபாக்கள்கிட்ட எல்லாம் உத்தரவிட்டு அடி, இவ்வளவு போட்டு அடிச்சு கொல்லு, விஷம் கொடுத்து எத்தனை சஹாபாக்கள் இறந்துட்டாங்க, தப்பு தானே, அது கொலை தானே. விஷம் கொடுத்து மத்தவங்கள கொலை பண்றது ஒரு கொலை தானே, சாதாரண மன்னிக்க கூடிய ஒரு தவறா? கிடையாது. ஆனா அந்த இடத்துல கூட ரசூல்லா என்ன செய்யறாங்க? ரொம்ப பொறுமையோட நடந்துக்கிறாங்க. ரசூல்லாவுடைய சிறிய தந்தை கொலை பண்ண வஹ்ஷி என்ன செய்யறாங்க? ரசூல்லா அவங்களையும் மன்னிச்சு விடுறாங்க. ஆக ஒட்டு மொத்தமா ரசூலுல்லாஹ் தனக்கு பிறர் தீங்கு செய்த போதும், தன்னிடம் பிறர் கோபப்பட்ட போதும், தன்னிடம் மத்தவங்க ரசூலுல்லாஹ் இத்தனைக்கு ஒரு ராஜா, ஒரு அரச, ஒரு எல்லாத்துக்குமே ஹெட் அவங்க தானே, மார்க்கத்துக்கு தலைமை, இறுதி இறை தூதர் அவங்க. அதே மாதிரி மதினா நகரத்துக்கு அரசரா இருந்தாங்க. இப்ப ஏதாவது அரசர்கிட்ட மத்தவங்க இப்படி நடந்தா சும்மா விடுவாங்களா? வேற ஒண்ணும் வேண்டாம், ஏதாவது ஒரு இயக்கத்தினுடைய தலைவர்கிட்ட எவனாவது போய் இன்னைக்கு இது முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்கள சந்திக்கிறதே பெரிய விஷயம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எளிமையிலும் எளிமை. பிறரிடம் எந்த விதமான கெட்ட குணங்களையும் ரசூலுல்லா வரக்கூடாதுன்னு சொன்ன அதே நேரத்துல ரசூலுல்லாவும் கெட்ட குணம் இல்லாத மிகச்சிறந்த மனிதராக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து காட்டி இருக்காங்கன்னு சொன்னா, இந்த குணங்கள் எல்லாம் சும்மா நம்ம கேட்டுட்டு போறதுக்கு இல்ல. ரசூலுல்லாவுடைய இத்தனை குணங்களை பத்தி பேசணும் இல்ல. என்னெல்லாம் கேட்டோம் நம்ம? ரசூலுல்லா பொய் பேசாதவங்களா இருந்தாங்க, பொறுமைசாலியா இருந்தாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க, என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இந்த குணங்களை, இந்த ஹதீஸ்களை எல்லாம் நம்ம கேட்கிறோமே, எதுக்கு கேட்கிறோம்? ரசூலுல்லா இப்படி எப்படி இருந்தாங்க அவ்வளவுதான். படிக்கிறதுக்கா? இதை படிக்கிறதுக்கா நம்ம கேட்டுட்டு இருக்கோம்? கிடையாது. எதுக்கு கேட்கிறோம்? இந்த குணங்களை நமக்குள்ள நம்ம கொண்டு வரணும். நம்ம கிட்ட இயற்கையாவே என்ன இருக்கு? எல்லாருக்குமே நல்ல குணம் தான் இருக்குதா? மனிதர்களான எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவங்க தான். எல்லார்டையுமே நற்குணங்களும் இருக்குது, தீய குணங்களும் இருக்குது, அப்படித்தானே? அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை நம்ம களையணும், நல்ல குணங்களை நம்ம உள்ள கொண்டு வரணும். அதுக்குதான் இந்த செய்திகளை எல்லாம் கேட்கிறோம். அப்ப நற்குணம் நம்ம கிட்ட வரணும்னா அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம நற்குணம் வரணும் நம்ம கிட்ட, நாம நல்லவங்களா ஆகணும். என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் வேண்டாம். நீ பாசிட்டிவ் மைண்ட்னு அப்படி சொல்லுவாங்கல்ல, எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் மைண்ட். எதுக்கு சொல்றேன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், உனக்கு பிடிச்சது நடந்தாலும் பிடிக்காதது நடந்தாலும் அதை நேர்மறையா எடுத்துக்கணும். பாசிட்டிவ்னா என்னதுமா? நேர்மறையா எடுத்துக்கிறது. புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு? நாம நினைக்கிறோம் இப்பதான் எல்லாமே சொல்லிட்டு, இந்த டீச்சர் உஸ்தாத் இப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம என்னவே நல்லவே பண்ணாத மாதிரி, நம்ம எப்பவுமே தப்பு தான் பண்ண மாதிரி உஸ்தாதுன்னு சொல்லாங்க. வீட்டுல இந்த உம்மாவை பாருங்க, உம்மாவும் எப்பவுமே இப்படிதான் சொல்றாங்க, நம்மள ஒரே குத்தம் தான் சொல்றாங்க, நம்ம என்ன தப்பு மட்டுமா செஞ்சுட்டு இருக்கோம்? ஆக நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தி நாம மிகச்சிறந்தவர்களாக மாறணும், மிகச்சிறந்தவர்களாக வாழணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரே ஒண்ணு பாசிட்டிவ் மைண்ட். பாசிட்டிவ் மைண்ட்னா என்ன? உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா முதல்ல அதை காது கொடுத்து கேட்கணும். முதல்ல என்ன செய்யணும்? காது கொடுத்து அதை உள்வாங்கணும். ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா ஏனா தானோன்னு இந்த காதல கேட்டுட்டு போனா அது நம்ம கிட்ட எந்த விதமான தாக்கத்தையுமே ஏற்படுத்தாது. ஆக அம்மா நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்முடைய உஸ்தாது நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை முதல்ல நேர்மறையா எடுத்து பழகணும். நாம என்ன நினைப்போம்? நம்முடைய வயசு அப்படி, எப்ப பார்த்தாலும் நம்மள குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது குத்தம் சொல்றது கிடையாதுமா, அது எதுக்கு சொல்றாங்க? நம்முடைய நன்மைக்காக தான் சொல்றாங்க. அப்ப இப்படி முதல்ல இந்த ஈகோ இருக்குல்ல, ஈகோன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாம் கரெக்டா தான் இருப்பேன், நான் செய்ய தப்பு, மேல தப்பு இல்லாமலே இருந்தாலும் நீ என்ன செய்யணும்? ஒருவேளை அம்மா நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்ம மேல தப்பே கிடையாது, நம்ம கரெக்டா தான் இருந்திருப்போம், ஆனா உம்மா தெரியாம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்க கிட்ட எதிர்த்து பேச, தர்க்கம் செய்ய போகக்கூடாது. நம்முடைய தாய் தந்தையரை பத்தி இஸ்லாம் நமக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லுது? பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்துக்கணும், அப்படித்தானே? உம்மாவை பத்தி உம்மாட்ட எப்படி நடந்துக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க?
ஒரு மனிதன் தோழமை கொள்ள மிக தகுதியான இடமா 3 இடத்தை யாருக்கு சொல்றாங்க? தாய் தந்தையரை சொல்றாங்க. அப்ப நமக்கான எப்படி இருக்குது? உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டா அம்மா கிட்ட போய் எல்லாத்தையுமே ஷேர் பண்றோமா, அல்லது உம்மா சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம அப்படி கேட்டுக்கிறோமா? கிடையாது. ஏன் கிடையாது? என்னமோ நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச இந்த கூண்டு இருப்போம். பிள்ளைங்க எந்த கூண்டு இருக்காங்க? குட்டியோண்டு இருக்காங்க. பெற்றோர் பெருசா இருப்பாங்க. ஆனா இவங்களுடைய நினைப்பு என்ன? இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நான் தான் கரைச்சு குடிச்ச மாதிரி அந்த பிள்ளைங்களுடைய ஒரு நினைப்பு. அப்ப இது பிள்ளைங்களை குற்றப்படுத்துறது கிடையாது. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க அப்படிதான் இருந்திருப்பாங்க. அப்ப இது இயல்பான ஒரு குணமாக இருக்குதுன்னு சொன்னா நம்ம அதை மாத்தணும். ஏன்னா இஸ்லாம் நமக்கு நீ தொழு, நோம்பு வை, ஹஜ் செய்யு, உம்ரா செய்யு, இதெல்லாம் தானத இதை மட்டும் நமக்கு சொல்லி தரல. எல்லா விஷயத்தையுமே சொல்லுது. வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், உன்னுடைய தாயிடம், உன்னுடைய தந்தையிடம், உன்னுடைய அண்ணன், தம்பி, தங்கச்சி, வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லா இடத்துலயுமே நீ எப்படி நடந்துக்கணும். நீ நல்லபடியா நடந்துக்க. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்கு என்று அல்லாஹ் ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்கி தந்திருக்கிறான் என்று சொன்னா அது இறைவனுடைய ஒரு அருட்கொடை. தாய் இல்லாத பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, உம்மா இல்லைன்னா வீடு எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. அல்லது தந்தை இல்ல, வாப்பா இல்ல, எப்படி இருக்குன்னு போய் கேளுங்க. ஒரு சிலருக்கு உம்மாவை பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு வாப்பாவை பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு 2 பேருமே பிடிக்குமாங்கிறதே சந்தேகமா இருக்கலாம். ஆனா அப்படி இல்லாத பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, உன்னுடைய வீட்டுல எப்படி வாப்பா இல்லைல்ல உனக்கு எப்படி இருக்கும். நமக்கு நம்முடைய வாப்பா இருக்காங்க, நமக்கு தேவையானதையெல்லாம் கேட்கறதையெல்லாம் வாங்கி தர்றாங்க. நினைச்சு பாருங்க, கஷ்டப்பட்டும் அவங்க என்ன செய்யறாங்க? வாங்கி நம்மகிட்ட சொல்றாங்களா? மக்களே எனக்கு கஷ்டமா இருக்குது, வாங்கி தர முடியல. நம்ம கேட்கிறோமா? அதை என்ன பாடுபட்டாவது ஸ்கூல் திறந்தா எவ்வளவு செலவுகள். இப்ப இதெல்லாம் பேரண்ட்ஸ் நமக்காக வேண்டி செய்யறாங்க. நம்முடைய உம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டம். சின்ன குழந்தைய நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வளர்ந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்மளே பார்க்கக்கூடிய நிலையை அடையிற வரைக்கும் நம்முடைய தாய் நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப இஸ்லாம் இதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றானா, ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன். அல்லாஹ் சாதாரணமா சொல்லல. ஒரு சில பேர் பேசுறாங்க, எல்லாரும் இப்படிதானா புள்ள பெறாங்க, உம்மா எல்லா உம்மாவும் வயிற்றுல தானே பிள்ளைய பெறாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிங்க, ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வஹ்னன் அலா வஹன், சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு சுமக்கிறாள். சாதாரண காரியமா? உங்களை வயிற்றுல 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த கூடிய அந்த தாய்னா அவங்க சும்மா பெத்தெடுக்கிறாங்கன்னு நினைச்சீங்களா? கிடையாது. அந்த இதை நாம எப்ப உணர்வோம்? நம்ம ஒரு தாயாகும் போது அதை உணர்வோம். நம்முடைய தாய் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத, இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தாய் அந்தஸ்துல போகும்போதுதான் அவங்களுடைய தியாகங்களை நாம உணர முடியும். ஆகவே மாணவிகளே, நாம என்ன செய்யணும்? நம்முடைய பெற்றோர் விஷயத்துல நல்லபடியா நடந்துக்கணும். நாம நினைக்கிறோம் பெற்றோரை விட நம்முடைய நண்பர்கள் மத்தவங்க எல்லாம் நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்க. அப்படி ஒருபோதும் நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களுடைய பெண் தோழிகளாக இருந்தாலும், ஆண் நண்பர்கள் வைக்க கூடாது. பெண் பிள்ளைகள் எந்த நண்பர்களாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையரை விட உங்களுக்கு சிறந்தது வேற யாராலையுமே நினைக்க முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய தாய் தந்தையரை விட சிறந்தது யாருமே நினைக்க முடியாது. ஒருத்தவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்கன்னா நம்பாதீங்க. உனக்கு ஒரு விஷயத்தை சும்மா தாராங்கன்னா நம்பாதீங்க. அதுல மறைமுகமான சூழ்ச்சி இருக்கும். ஆகவே நாம சிறந்த முறையில் நடக்க வேண்டியது முதல்ல பெற்றோரிடத்துல. இப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணங்களை எல்லாம் மாத்துறதுக்காக தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. மாத்த முடியுதா நம்முடைய குணங்களை? மனுஷன் இன்னைக்கு பேசாத கிளி பறவைகளை எல்லாம் கூட பேச வைக்கிறான், அதை பழக்கப்படுத்துறான். எதனால? அதுக்கு ட்ரைனிங்க்கு மேல ட்ரைனிங். கிளி இயற்கையாவே பேசுமா? எங்கேயாவது பேசாது. அதை கொண்டு வந்து அதுக்கு வசம்ப தடவி, அதை தடவி, இதை தடவி, அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு வார்த்தையை சொல்லி 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 அதை பழக்கப்படுத்தும் போது பேசாத கிளி என்ன செய்யுது? பேசுதில்ல. அதே மாதிரி இந்த நாய்களை பழக்கப்படுத்துறத பாருங்க. நாய் பொதுவா என்ன செய்யும்? அது பாட்டுக்கு அலைஞ்சு திரிஞ்சு சுத்திட்டு இருக்கும், அங்கங்க கிடைக்க உணவை சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆனா அந்த நாயை பழக்கப்படுத்தி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து துப்பறியக்கூடிய நாயை கொண்டு வராங்கல்ல. ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா அதை செஞ்சவன் யாரு? கரெக்டா போய் கண்டுபிடிக்கும் அந்த நாய். அப்ப இந்த பழக்கம் அது இயற்கையாவே அதுக்கு வர்றதா? திரும்ப திரும்ப ட்ரைனிங். அப்ப எறும்பு ஊற கல்லுந்தேயும்னு சொல்லுவாங்கல்ல. நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் களையணும்னா நாம தான் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். கோபம் வருது, நமக்கு ஒண்ணு நடக்குது, உம்மா ஒண்ணு சொல்றாங்க, உண்மையிலே கோபம் வருது, போ அங்கேருந்து
பேசக்கூடாது. அல்லாஹ் சொல்லும்போது அந்த ஃபலா தக்குல்லஹுமா உஃபின், ஒரு சீங்கிற வார்த்தையை பேசாதீங்க. அறிஞர்கள் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அது சீங்கிற வார்த்தையை பேசாதீங்கன்னு மட்டும் குறிக்காது, அந்த தாய் தந்தையருடைய முகம் கோணும்படியான எந்த ஒரு செயல்பாடுகளையுமே நீங்க செய்யக்கூடாதுங்கிறது அந்த வார்த்தை. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உஃபில்லக்கும் ஃபலா தக்குல்லஹுமா உஃபின் அந்த வார்த்தை குறிக்குது. இப்ப சீங்கிறத மட்டும் குறிக்காது, நம்முடைய செயல்பாடுகள் எதாலும் நம்முடைய பெற்றோருக்கு நாம தீங்கு தரக்கூடாதுங்கிறது அந்த வார்த்தை குறிக்குதுன்னு சொன்னா நம்முடைய செயல்பாடுகளை நம்ம மாத்தணும். பேசாத பறவைகள் பேசுது, எந்த திறனும் இல்லாத நாய் போன்ற விலங்குகள் எல்லாம் துப்பறியக்கூடிய விலங்குகளாக மாறுதுன்னு சொன்னா அப்போ மனிதனான நம்முடைய குணத்தை நம்மளால மாத்த முடியுமா இல்லையா? முடியும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே பகுத்தறிவுங்கிற மிக உயர்ந்த அறிவை தந்திருக்கிறான். மற்ற ஜீவராசிகளுக்கு அது இருக்குதா? இல்ல. அப்ப நம்ம ஒரு பழக்கம் வேண்டாம், கோபமா அதை கட்டுப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் இந்த செய்திகளை நான் கேட்ட பிறகு என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களிடம் கடுமையா நடந்துக்க கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணத்தை பத்தி சஹாபாக்கள் சொல்றாங்க, லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன் வகான யகூலு இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகன். ரசூலுல்லாஹ் இயற்கையாகவோ எந்த விதமான கெட்ட பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக இருந்ததே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்வாங்களாம், உங்களில் சிறந்தவர் உங்களிலே நற்குணம் உடையவர். சஹாபாக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க, உங்க எல்லாருலயுமே ரொம்ப பெஸ்ட் யாரு தெரியுமா? நல்ல நற்குணம். நற்குணம் யாரிடம் இருக்குதோ அவங்கதான் இந்த கூட்டத்திலேயே ரொம்ப சிறந்தாள். நீங்க சொல்லுவீங்களா, இனி நான் தீய குணத்தை எல்லாம் மாத்துவேன், இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிந்த அளவுக்கு என்னுள்ளே நற்குணத்தை நான் வர வைப்பேன், சபதம் எடுக்கலாமா? இன்னையிலிருந்து நமக்கான மாற்றத்தை யாரதான் கொண்டு வரணும்? நம்ம உம்மாவா கொண்டு வரணும்? நம்முடைய வாப்பா கொண்டு வர முடியுமா? நமக்கான மாற்றம் நமக்குள்ளேந்து வரணும். அப்ப இப்படியான நற்குணம்னு சொன்னா 1-2 கிடையாதுமா. நம்ம 1 மணி நேரம் கிளாஸ்ல எல்லாம் என்ன செய்ய முடியாது. நற்குணங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய நற்குணங்கள்னு சொல்லி தலைப்பு போட்டு ஒன்னொன்னா பேசிட்டே இருக்க முடியுமா? பேசிட்டே இருக்க எண்ணிலடங்கா குணங்கள். ஆக மொத்தத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம்னா யாரு தெரியுமா? உண்மையான முஸ்லிம் என்று சொன்னால் அவனுடைய நாவாலோ அல்லது கரத்தாலோ இன்னொருத்தனுக்கு தீங்கு தராம இருக்கணும். மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. கஷ்டம் 2 டைப்ல கொடுக்கலாம். கையாலே என்ன செய்யலாம், அடிக்கலாம், ஒடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அது மற்றவங்களுக்கு மன கஷ்டத்தை உருவாக்கும். அதே நேரம் கையை விட பயங்கரமான ஆயுதம் இந்த நாவு. அப்படிதானே? திருக்குறள் கூட ஒண்ணு உண்டு, என்னது? தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நான் தீ வச்சு புண்ணு வந்தா கூட ஆறி போயிரும், மருந்து வச்சா நாவால ஒரு வார்த்தை பேசுனா அவங்களுடைய மனசுல ரணமா இருக்கும். ரசூலுல்லாஹ் இதுதான் சொல்றாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நற்குணத்தை கொண்டு வாங்க. ஆக அன்பானவர்களே, நாம என்ன செய்யணும், நம்மிடம் என்னென்ன தீய குணங்களுக்கு நாம தான் அதை உள்வாங்கணும். அதை இன்ஷா அல்லாஹ் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை மாத்தி நற்குணங்கள் நமக்குள்ள வர செய்யணும். நற்குணங்கள் என்பது உங்களை போல சின்ன பிள்ளைங்களுக்குன்னு மட்டும் கிடையாது. சின்ன பிள்ளைங்கள் முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லா இடத்துலயுமே இருக்க வேண்டிய ஒரு குணம் நற்குணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க சொல்லும் போது, ரசூலுல்லாஹ்விட பல ஆண்டுகள் நான் வேலை பார்த்தேன், ரசூலுல்லாஹ் என்கிட்ட நீ ஏன் இப்படி செஞ்ச, இதை இப்படி செய்யக்கூடாதாங்கிற ஒரு கடுமையான சொல் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பெரியவங்களான எல்லாருக்குமே இது ஒரு படிப்பினை தான். நம்முடைய வீடுகள்ல வேலைக்கு வராங்க அல்லது நமக்கு கீழே யாராவது ஹெல்ப்புக்கு வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களிடம் கடுமையான சொற்களை பேசக்கூடாது. கோபம் வருதுன்னு சொன்னா ஒரு சில பேருக்கு கண்ணு முன்னே தெரியறது கிடையாது, காட்டு மிராண்டித்தனமா கத்துறது. அது எந்த இடம், என்ன சபையா, ரோடான்னு கூட பாக்குறது கிடையாது. ஒரு சில பேர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம். இப்ப இதை என்ன செய்யணும், நாமளும் நம்ம மாத்திக்கணும். நம்மளை சுத்தி ஏதாவது ஒண்ணு நடக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த தவறான விஷயங்களை விளக்க பார்க்கணும். இந்த நற்குணம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் மொத்த மக்கள்லே சிறந்தவங்க யாருன்னு கேட்கும் போது அவங்க உங்களில் நற்குணம் உடையவங்கன்னு சொல்றாங்கல்ல. இந்த நற்குணம் நாளை நம்மை சொர்க்கத்துல சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த குணம். நற்குணம் தான் என்ன செய்யுமா, நாளைக்கு நம்மை சொர்க்கத்துல சேர்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உண்மையாளராக இருந்தும் யார் தர்க்கம்
அவருக்கு சொர்க்கத்தின் கீழ்த்தளத்தில் ஒரு மாளிகை கிடைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்த வார்த்தையை கவனிங்க. நம்ம மேல எந்த குத்தமுமே இல்லை, நம்ம கரெக்டா தான் இருக்கோம், ஆனாலும் நம்மளை குத்தம் சொல்றாங்க, நம்மளை தப்பு சொல்றாங்க. அந்த இடத்துல நீங்க தர்க்கம் பண்ணாதீங்க. உங்க மேல உண்மை இருந்த போதும் உங்க மேல ஒரு தப்பு வருது, தவறு வருது, ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு சொன்னா தர்க்கம் பண்ண போவாதீங்க. தர்க்கம் பண்ணி தான் என்னவாகுது, பெரிய பிரச்சனையாவே அது மாறுது. கை சண்டையை கூட என்ன செய்யலாம், விலக்கி விட்டுக்கலாம். ஆனா இந்த வாய் சண்டையை என்ன செய்ய முடியாது, ஓய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தவங்க அதை இடையில விலக்கி விட வந்தாலும் கூட திரும்ப அந்த வாய் சண்டை அங்க போய் தூரத்துக்கு போய் இருந்தாலும் நீ இப்படியா பேச்சு போயிட்டே இருக்கு. இப்ப வாய் சண்டையை விளக்குறது என்னது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப ரசூல் அதனாலதான் சொல்றாங்க, உங்க மேல உண்மை இருந்த போதும் கூட நீங்க அந்த இடத்துல தர்க்கம் பண்ணாம ஒதுங்கி போறீங்கன்னு சொன்னா சொர்க்கத்தின் கீழ்த்தளத்தில் ஒரு மாளிகை கிடைக்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன். சொர்க்கத்துல நமக்கு மாளிகை வேணுமா வேண்டாமா இருக்கும்னா அதை நம்ம ஆசை மட்டும் பட்டா போதுமா? நம்ம ஒரு விஷயத்த சொர்க்கத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டா போதுமா? நம்முடைய செயல்பாடுகள் அதை கொண்டு வரணும், அப்படித்தானே? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது, கேலியாக கூட பொய் பேசாத ஒருவருக்கு, கேலி சும்மா விளையாட்டுக்கு கூட என்ன செய்யக்கூடாதான், பொய் பேசக்கூடாது. விளையாட்டுக்கு கூட யார் பொய் பேசாம இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் நடுப்பகுதியில் மாளிகை ஒன்று கிடைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப அடுத்ததா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நற்குணமுடையவங்க இருக்காங்க இல்லையா, அந்த நற்குணமுடையவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்திலே மாளிகை கிடைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஆக இந்த தீய குணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இல்லாம இருந்தா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், இந்த தீய குணங்களை எல்லாம் நம்ம மாத்தி நற்குணமுடையவங்களா நம்ம மாறணும்னு சொன்னா நம்முடைய மிகப்பெரிய ஆசையான அந்த சொர்க்கத்துல நமக்கு வீடு கிடைக்கும். வீடு கிடைக்கணுமா வேண்டாமா? எல்லாருக்கும் ஆசை இருக்கும், நம்ம பெரிய வீட்டுல வாழணும்னு ஆசை இருக்கும். இந்த உலகத்திலேயே நல்ல ஒரு வீடு கிடைக்கணும் நமக்கு ஆசை இருக்கா இல்லையா? இந்த உலக வீடு மாளிகை எதுவா இருந்தாலும் அழிஞ்சு போகக்கூடியது. சின்ன வீடா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய பெரிய வீடுகளில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த வீடு இந்த உலகத்துல இருக்கக்கூடியது நமக்கு நிரந்தரமானதா? நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமான வாழ்க்கை எங்க கிடைக்கும் நமக்கு? நாளை மறுமையில கிடைக்கக்கூடிய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த அற்ப உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாளை மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றாரோ, தீய குணங்கள் இல்லாம நல்ல குணம் உடையவனாக யார் தன்னுடைய உள்ளத்தை ஆக்கி கொண்டாரோ அவன் மறுமையிலே வெற்றி பெற்று விட்டான். மறுமை வெற்றி என்பதான நம்முடைய இலக்கு. மறுமையில நான் வெற்றி பெறணும், அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் சரியான முறையில பதில் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய குணம் நல்ல குணமா இருக்கணும். நாம மற்றவங்களுக்கு ஒரு தீங்கு இழைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நாளை மறுமையில என்ன நடக்கும்? நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எடுத்து நாம யாருக்கு கஷ்டம் கொடுக்குறோமோ அந்த அவங்களுடைய கணக்கில் அல்லாஹ் சேர்த்துருவான். ஆக மறுமை வெற்றி தான் நமக்கு நிலையான வெற்றி. அந்த மறுமையில் நாம வெற்றி பெறணும்னா நற்குணத்தை நம்முடைய கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம்மை அனைவரையும் நுழைவிப்பானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.